அனுதின நம்பிக்கையின் பனித்துளி. தாமதமாகவோ சாத்தியமற்றதாகவோ உணரும் ஒரு வாக்குறுதிக்காக காத்திருக்கிறீர்களா? தைரியமாயிருங்கள். வேதம் கூறுகிறது, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. லூக்கா 1:37. சில நேரங்களில் நம் கனவுகள் தொலைவில் இருப்பது போலவும் ஜெபங்கள் பதிலளிக்கப்படாதது போலவும் தெரியலாம். ஆனால் இதை நினைவில் கொள்ளுங்கள், பதில் உடனடியாக இல்லாவிட்டாலும் தேவனின் நேரம் சரியானது. பயத்திற்கு பதிலாக விசுவாசத்தையும் சந்தேகத்திற்கு பதிலாக கீழ்ப்படிதலையும் நாம் தேர்ந்தெடுக்கும் போது அற்புதங்களுக்காக நம்மை நிலைநிறுத்திக் கொள்கிறோம். உங்கள் சூழ்நிலை தேவனுக்கு எட்டாதது அல்ல. அவர் உங்கள் புரிதலுக்காக காத்திருக்கவில்லை, அவர் உங்கள் உண்மை தன்மைக்காக காத்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையை, கனவுகளை, நடைகளை கர்த்தருக்கு அர்ப்பணியுங்கள். பாதை தெளிவாக தெரியாவிடினும் நம்பிக்கையோடே காத்திருங்கள். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உமது வாக்கு ஒருபோதும் தோல்வியடையாது. சரியான திட்டத்தையும் நேரத்தையும் விசுவாசிக்கிறோம். ஒருபோதும் சோர்ந்து போகாமல் உமது சித்தத்தின்படி வாழ எமக்கு உதவும். எமக்கு அற்புதங்களை செய்வீர் என விசுவாசிக்கிறோம். விடாமுயற்சியுடன் இருக்க எம்மை பலப்படுத்தும். ஆமீன். உறுதியாக இருங்கள். தேவனுடைய சித்தம் அறிந்து அதிலே நடவுங்கள். அடுத்த அனுதின நம்பிக்கையின் பனித்துளி வரை விசுவாசத்தை உறுதியாக பற்றிக் கொள்ளுங்கள். அற்புதத்தை விரைவில் காண்பீர்கள்.